ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும். துருப்பிடிச்ச பைப்பெல்லாம் எப்படி பளபளன்னு பளிச்சுன்னு ஆகுறது அப்படிங்கிற டிப்ஸை தான் நான் வீடியோவில் சொல்ல போகிறேன். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் தான். ஒரு பவுலில் இந்த மாதிரி சோப்புத்தூள் கொஞ்சோன்னு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஆலா லிக்விட் இந்த மாதிரி ஊற்றிக்கோங்க. ஜாமா கழுவுற நாரால் அந்த சோப்புத்தூளை நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க. இங்கே பாருங்கள், துருப்பிடிச்ச பைப்பு எப்படி இருக்குன்னு. இந்த மாதிரி நல்லா தேய்க்கணும் அழுக்கு இருக்கிற பகுதியிலலாம். தேய்ச்சி விட்டுட்டு உடனே கழுவி விட்டுறணும். ஊற வைக்கணும், அரை மணி நேரம் இருக்கணும், 10 நிமிஷம் இருக்கணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை. தேய்ச்ச உடனே கழுவி விட்டுறலாம். இங்கே பாருங்கள் எவ்வளோ அழுக்கு போகுதுன்னு.